ஹே ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மான்ஸ்டர் ஐலண்ட். இது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தாறுமாறான ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, 1942 காலகட்டங்கள்ல இந்த ஜாப்பனீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துச்சு இல்லையா? அந்த சமயத்துல அமெரிக்கன்ஸ் ஜாப்பனீஸ சிறைப்பிடிச்சுக்கிட்டு அடிமைகளா கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்களா, அதுவும் கப்பல்ல. இது தெரியாம இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய விமானங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த போர் விமானத்துல இருந்து பொழிஞ்ச குண்டு மழையினால 30,000க்கும் மேற்பட்ட ஜப்பானிய கைதிகள் கப்பல்லே செத்து போனாங்களாம். இதுல அமெரிக்கன்ஸும் இன்க்ளூடட். அப்படிதாங்க ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும் போது அதுல ஏற்பட்ட இதே மாதிரியான ஆக்சிடென்ட்ல 2 பேர் ஒரு தீவுல வந்து கரை சேர்றாங்க. அந்த தீவு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மான்ஸ்டர்ஸ் வாழக்கூடிய தீவு. அந்த தீவுல இவங்க தெரியாதனமா கரை ஒதுங்கி உசுரோட அந்த தீவை விட்டு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த கதையோட ஒன்லைனரே. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்தடையும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல 1942ல இந்த பசிபிக் ஓஷன்ல பலவிதமான பிரிட்டன் கப்பல் ஜாப்பனீஸ கைதி பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அதுல இந்த போர் விமானங்கள் பொழிஞ்ச குண்டு மழையில 30,000க்கும் மேற்பட்ட ஜாப்பனீஸ் கடல்ல எதுக்குதான் சாகுறோம்னு தெரியாம செத்து போனாங்களாம். இப்படி ஒரு கப்பல் அந்த பசிபிக் ஓஷன்ல போயிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சோல்ஜர் ஒருத்தனையே புடிச்சு பயங்கரமா கட்டி போட்டு சித்திரவதை படுத்திட்டு இருக்காங்க. அவரும் ஒரு மிலிட்டரி மேன் தான் போல இருக்கு. ஏன்னா இவங்க இனத்துல சேர்ந்தவங்க அமெரிக்கன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதனாலேயே அதுவும் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. அவரை புடிச்சிட்டு வந்து கப்பல்ல இருக்க பெரிய ஆபீசர் முன்னாடி கொண்டுட்டு வந்து மண்டியிட வைக்கிறாங்க. ஆனா இவரு பண்ண குற்றத்தை ஒத்துக்காம முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறதாகவும் இந்த கப்பலை விட்டு பல தடவை தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இந்த நாட்டுக்கு எதிரியான இங்கிலாந்து சோல்ஜரோட கால்ல ஒரு வலங்கையும் மாட்டி விட்டுறாங்க. இப்போதைக்கு அந்த செயின் 2 பேரோட கால்லையும் வலங்கா மாட்டிட்டு நிக்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு போர் விமானங்கள் பறக்க அதுல இருந்து குண்டு மழை பொழிய ஆரம்பிக்குது. அதுவும் இந்த கப்பலுக்கு மேல கண்டினியூஸா விடாம தாக்க கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் நிலக்குலைஞ்சு போய் பயங்கரமா ஹெல்ப்புக்காக தவிச்சு போய் நிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? கடல் நடுவுல கப்பல் போயிட்டு இருக்கு. கடல்ல குதிச்சா உயிர் பழக்க முடியாத ஒரு கண்டிஷன். இந்த நிலைமையில டக்குன்னு அந்த பெரிய ஆபீசர் யாருக்கோ உதவி கேக்குறாரு. இருந்தாலும் அந்த உதவி கிடைக்கலன்னு எல்லாரும் தான் சாக போறோமே, இதுக்கப்புறம் இந்த 2 குற்றவாளியையும் அப்படியே விட்டுறதா? அதுவும் மெயினா தன்னோட இனத்துல இருக்க இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர் இருக்கான் இல்லையா, அவன் பயங்கரமா முரண்டு பிடிக்கிறானே, இவனையாவது கொண்டுட்டு சாக்கலாம் அப்படின்ற மாதிரி துப்பாக்கிய உயர்த்தியபடி அவனை சுட வரதுக்குள்ள அமெரிக்கன் கைதி ஜாப்பனீஸ் சோல்ஜரை காப்பாத்திக்கிட்டு டக்குன்னு கடலுக்குள்ள குதிப்பான் பாருங்க. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கப்பல் வெடிச்சு செதறுது. அதுல இருக்க மக்கள் ஒட்டு மொத்தமா செத்து போறாங்க. இந்த இடத்துல மான்ஸ்டர் ஐலாண்ட் அப்படின்னு டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் ஒரு ஆளில்லா தீவை வந்து கரை சேர்ற மாதிரி இருக்கு. மறுநாளும் விடியுதுங்க. அப்போ ஜாப்பனீஸ் சோல்ஜர் தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறான். பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் கைதி. எனக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி அவனை தொட்டு தொட்டு எழுப்பும் போது அவன் சுத்தமா அசைவில்லாம படுத்துட்டு இருக்கிறத பார்த்து இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பக்கத்துல ஒரு டெட் பாடி ஒதுங்கி கிடக்கும். அதுவும் ஒரு சோல்ஜரோட டெட் பாடி. கண்டிப்பா அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும்ட்டு அந்த ரைஃபிள் எடுத்து இவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண டக்குன்னு அந்த அமெரிக்கன் தடுத்து 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பயங்கரமான எதிரியாச்சே. விடாம 10 நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து சண்டை போடுவாங்க. இதுல சண்டை போட்டபடி கடலுக்கு போயும் அந்த அலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு விலங்கு கடல்ல இருந்து இவங்கள பார்த்து உரிமை ஜாப்பனீஸ் சோல்ஜர் கையில தான் துப்பாக்கி இருக்கும். அதை சுட்டுட்டு இவங்க 2 பேரும் இப்போ கரையை நோக்கி போறாங்க. அந்த சமயத்துல இந்த அமெரிக்கனுக்கு பயங்கரமான அடி வயிற்றுல பட்டிருக்கும். அதுல இந்த ரத்த கசிவு இருக்கிறதுனால அவனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியலன்னு அப்படியே சாஞ்சு படுத்துறான். அந்த சமயத்துல கடல்ல எதையோ சுட்டியே, என்னத்தை பார்த்து சுட்ட அப்படின்ற மாதிரி கேட்க ஜாப்பனீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா 2 பேரோட பாஷையும் வேற வேற இல்லையா. ஜாப்பனீஸ் அமைதியாவே இருக்காரு. அந்த சமயத்துல அமெரிக்கன் ஜாப்பனீஸ பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் கையில தான் ரைஃபிள் இருக்கே, இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க கூடாதுன்னு திரும்பவும் சூசைட் பண்ணிக்க போக திரும்பவும் அமெரிக்கன் சும்மா விடாம அவரை தடுத்துறாரு. தடுத்துட்டு அவரோட கையில இருக்க துப்பாக்கி பிடிங்க, இங்க பார் புல்லட் என் கையில இருக்கு, நீ வேணா இந்த கண்ணையும் கேஸையும் வச்சிட்டு, இது இல்லாம உன்னால சாக முடியாது இல்லையா, எப்ப பார்த்தாலும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்திலே இருந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பல விஷயங்கள் கரை ஒதுங்கி இருக்கும் இல்லையா. கடல் தான் வெடிச்சு செதறிச்சு. அதுல இருக்க பாக்ஸஸ், செத்து போன சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கரை ஒதுங்கி இருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி தேடும் போது அந்த சைக்கிளோட ரிம் இருக்கும் இல்லையா, அதுவும் சிகரெட் பாக்கெட்டும் கிடைக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டீ தூள், இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. அப்போ ஒரு சோல்ஜர் செத்து போய் கிடப்பான். அதுவும் அமெரிக்கன் சோல்ஜர் பார்த்துட்டு இந்த அமெரிக்கன் சோல்ஜருக்கு ஐயோ இவன் ரொம்ப சின்ன பையன், இவனை போய் கொன்னுட்டீங்களே, இங்க பாரு கப்பல் வெடிச்சதுனால இவன் சாகல, இவன் உடம்புல கொஞ்சம் கூட தீக்காயங்கள் கிடையாது, இவன் நல்லவன், இவனை போய் கொன்னுட்டீங்களே மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ பார்த்து கத்துன உடனே அவருக்கு தான் இவர் பேசுறது புரியாது, ஏதோ ஒரு கோவத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி தண்ணி எடுத்து அவர்கிட்ட கொடுக்க அப்புறம் குடிச்சிட்டு இந்த டெட் பாடிஸ் எல்லாம் கரை ஒதுங்கி இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருந்த ஷூஸ் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க.
அடுத்து இன்னைக்கு நைட் அவங்க ஸ்டே பண்ணணும். தனியா இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது இல்லையா. கடல்ல இருந்து சில நண்டுகளை பிடிச்சி இந்த தலை ஹெல்மெட் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு தீ மூட்டி ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அதை வேக வச்சு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கும் போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு அதை சாப்பிட தெரியல, கீழே போட்டுறான். அடுத்து இவன் நண்டை எப்படி பிக்கிறது அப்படின்ற மாதிரி பிச்சு அவனுக்கு சாப்பிட கொடுத்தோன்னே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அமெரிக்கன் சோல்ஜர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்ல அந்த ஒதுக்கி இருந்த பொருட்கள்ல இருந்து டீயை போட்டு கொடுக்கறான். அதையும் குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜாப்பனீஸ் சோல்ஜரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, என்னோட பேர் பிரான்சோ, உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. பிரான்சோனா பேரு, அப்ப என்னோட பேர் சீட்டோ அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இவங்க நட்பும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சரிடா, அந்த கப்பல்ல எங்களை தான் சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க, உன்னைய கைது பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு தான் ரிப்ளை பண்ண தெரியாது. இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல இவங்க கால்ல கட்டியிருக்க அந்த செயினை எப்படியாவது ரிமூவ் பண்ணணும்னு அமெரிக்கன் சோல்ஜர் அந்த சைக்கிள்ல இருந்து இந்த ரிம் எடுத்துட்டு வந்திருப்பாரு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு செயினுக்கு நடுவுல கட் பண்ணும்போது அங்க கட் பண்ணாதீங்க, காலுக்கு பக்கத்துல கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2 அடி அடிச்சா செயின் ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஜாப்பனீஸ் பாஷையில சொல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்கனுக்கு புரியுது. சோ பிராண்டோ சீட்டோட கால் பக்கத்துல இருக்கிற செயின்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி, டே நான் ஒன்னு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத, செயினுக்கு பக்கத்துல உன் கால் இருக்கு, நான் வேகமா அடிக்கும் போது உன் கால்ல பட்டுருச்சுன்னா தப்பா நினைக்காதன்ற மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு அடிப்பாரு. அதே மாதிரி செயினும் ரிமூவ் ஆயிடுது. அமெரிக்கனுக்கும் செயினை ரிமூவ் பண்ணோன்னு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் சத்தமா பேசி சந்தோஷமா இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு மூவார மாதிரி ஒரு சத்தம். நம்மள தவிர இந்த தீவுல யாராவது இருக்காங்களா, நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கையில இருக்க துப்பாக்கியும் ஒரு சின்ன கத்தியும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள பொறுமையா போறாங்க. அங்க அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும் போது கடல்ல இருந்து கப்பல் வெடிச்சு சதறிச்சு இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கப்பல் வெடிச்சு சதறி இருக்கும் போல இருக்கு. 3 ஜாப்பனீஸ் பயங்கர ஆக்ரோஷத்தோட இந்த கடலுக்கு வந்து ஒதுங்கி இருக்காங்க. அவங்கள பார்த்தா அந்த அளவுக்கு நல்லவங்க மாதிரியே தெரியல. இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க, டேய் இந்த தீவுல யாரோ இருக்காங்க போல இருக்கு, இங்க பாரு நெருப்பு மூட்டி இருக்கு, நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, அப்ப யாரோ இருக்காங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சு அமெரிக்கனா இருந்தா அவனை போட்டு தள்ளிடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுறத இவங்க 2 பேரும் கேட்டுட்டு, அமெரிக்கனை மட்டும் தனியா போய் ஒளிஞ்சுக்கோ, நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜாப்பனீஸ் பொறுமையா அவங்களுக்கு தெரியாம அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து படுத்துறான். வந்து அந்த 3 பேரும் அங்க இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஜாப்பனீஸ் படுத்துட்டு இருக்கான். டேய் யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, பாருங்க நான் உங்கள ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற தண்ணிக்கு நீ எல்லாம் எடுத்து குடிச்சுக்கிட்டே அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 2 இலையில நண்டு சாப்பிட்டதுக்கான அடையாளங்கள் இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த 3 பேர் வந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் கேங் லீடர் மாதிரியே இருப்பான். அவன் ஓவரா இவனை பார்த்து சந்தேகப்பட்டுட்டு, இல்ல இந்த இடத்துல இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாருன்னு நீயே சொல்றியா இல்ல உன் தலையை வெட்டட்டுமா அப்படின்னு கத்தி எடுத்து இவனோட கழுத்துல வைக்க, ஆமாமா இன்னொருத்தர் இருக்காரு, அவர் காட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நாங்க போய் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி 2 பேரு இங்க இருக்க ஒருத்த மட்டும் துப்பாக்கி ஏந்தி காட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. அவனும் பொறுமையா இன்னொருத்தர் யாரு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட கேட்டு இங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் அடிமை மாதிரி இருப்பாரு. அவரோ மான்ஸ்டர், இந்த ஐலாண்ட்ல இருக்க மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி பதறி கையெல்லாம் நடுங்கி கும்பிட்டு, என்ன விட்டுடுங்க, நான் கடல்ல போய் சுத்தாலும் சாவரனே ஒழிய இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி துடிக்க, அதை கேட்டுட்டு அமெரிக்கனும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். பின்னாடி திரும்பி பார்த்தா பயங்கரமான விகாரமான முகம் கொண்ட ஒரு பிரிடியேட்டர் அப்படியே வந்து நின்னுட்டு இருக்கும். அமெரிக்கன் பொறுமையா மூச்சே விடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிரிடியேட்டர் இவனை கவனிக்காம அந்த இடத்தை விட்டு இந்த கடற்கரையில இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டுக்காக அப்படியே வந்துட்டு இருக்கும். இதுல ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் காட்டுக்குள்ள தேடிட்டு போனா இல்லையா, அவன் அந்த மலையில இருக்கிற குகையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பொறுமையா போகும்போது இந்த பக்கம் பிரான்சோ காட்டுறாங்க. பிரான்சோக்கு ஜீட்டோ சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கடற்கரையை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த குகைக்குள்ள போன ஜாப்பனீஸ் சோல்ஜரை பிரிடியேட்டர் அப்படியே கைய வெட்டி கழுத்தை துண்டாக்கி கொடூரமா கொன்னு முகத்தோட முகம் வச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் பிரான்சோ டக்குன்னு ஜீட்டோ கழுத்துல கத்திய வச்சுட்டு ஒரு சோல்ஜர் நிப்பா இல்லையா, அவனோட கழுத்திலே சொருக அவன் துள்ள துடிக்க கீழே விழுறான். அந்த சமயத்துல தலை பறந்து வந்து விழும் பாருங்க. அதை பார்த்துட்டு பிரான்சோ சீட்டும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அந்த சோல்ஜர் துள்ள துடிக்க கிடக்குறான். இன்னொரு சோல்ஜர் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பிரிடியேட்டர் வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அடிமையா இருந்த சோல்ஜர் இதுதான் அந்த மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கழுத்துல குத்து வாங்கிட்டு ஒருத்தர் படுத்திருந்தாரு இல்லையா, அவரோட வயிற்றுக்குள்ள கைய விட்டு இதயத்தை மட்டும் தனியா பிச்சு கீழே போடும் பாருங்க. அதை பார்த்தா என்ன கொடூரமா இருக்கும். அவ்வளவுதான், தலையை அப்படி பிச்சு எடுக்குது. அதே சமயத்துல இன்னொரு அடிமை மாதிரி இருந்தார் இல்லையா, அவரு பயந்து அந்த இடத்த விட்டு ஓட அப்படியே பாஞ்சு போய் அவரோட முதுகுல குத்துது. அவரும் காலி. இதை பார்த்துட்டு இவங்க தலை தெறிக்க அந்த காட்டுக்குள்ள ஓடும் போது அதுவும் பின்தொடர்ந்து வருதுங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இருட்டு வேற, கையில இருக்கிற அரைமட்டையெல்லாம் வெட்டி விட்டுட்டு ஓடுவாங்க. அதுல பிரான்சோ கீழே விழுந்துறான். அந்த சமயத்துல அந்த பிரிடியேட்டர் வந்து அவனை புடிச்சு அப்படியே பயங்கரமா கழுத்து புடிச்சு நெரிச்சு கொல்ல போற சமயத்துல நல்ல வேலை ஜீட்டோ வந்து
வந்து அவன் கையில இருந்த கத்திய வச்சு அதோட முதுகுல குத்திட்டு இவனை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போயிடான். இதுல 2 பேரும் வேக வேகமா ஓடுனதுல ஆளுக்கு ஒரு பக்கமா உருண்டு விழுந்துடுறாங்க. அது மலை இல்லையா, இவங்க 2 பேரையும் அந்த இடத்துல பிரிச்சிருது. மறுநாள் விடியுதுங்க. இப்ப பிரான்சோ ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுவும் காட்டாத்துக்கு நடுவுல இருக்கிற மரம். அதுல இருந்து கண் முழிக்க இந்த பக்கம் சீட்டோ பாறைகள்ல இருந்து கண்ணு முழிக்கிறான். அதுவும் நெஞ்சில மரக்கட்டைகள் சொருகிட்டு இருக்குது. பிரான்சோவோ காட்டு மரத்துல படுத்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் கீழே பார்க்க பயந்து போனவன் அதுல இருந்து ஸ்லிப் ஆகி ஒரு பாறை மாதிரி இருக்கும், அதுல மோதி திரும்பவும் கீழே தண்ணிக்குள்ள விழ இவங்க 2 பேரும் முதல் முறையா அந்த கடல்ல வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே நினைவுகள்ல வருது. இந்த பக்கம் சீட்டோ விழுந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய கூர்வால் இருக்கும், அதுவும் போர் பண்ணக்கூடிய வால், அந்த காலத்து வால். அதை எடுத்து ஆச்சரியமா பார்த்துட்டு அவன் நின்றுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் தண்ணியில விழுந்தவனும் காடு கரையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தாங்க சீட்டோ. 2 பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா நடந்து போவாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா பட்டு பயங்கரமான ஒரு அருவி, அதுவும் பிரம்மாண்டமான இடம். அந்த இடத்துல இருந்து பிரிடியேட்டர் நின்னுகிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு வெறியில பயங்கரமா கத்தும். அது கத்துற சவுண்ட் இவங்க 2 பேருக்கும் கேக்குது. பிரான்சோவோ ஜீட்டோன்னு சொல்ல, ஜீட்டோவோ பிரான்சோன்னு சொல்ல 2 பேரும் கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் அந்த நட்போட பாசம் இன்னும் இருக்கும். சோ அருவிகள் எல்லாம் கடந்து 2 பேரும் மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே போறாங்க. அந்த சமயத்துல அருவிகள் எல்லாம் கடந்து வந்த டயர்ட்ல பிரான்சோ கரை ஒதுங்கி அப்படியே படுப்பாருங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயன்ட் சைஸ் முதல்ல இவரோட பக்கத்துல வந்து படுத்திருக்கும். பட் இவர் அசையாம இருந்ததுனால அது சரியா கவனிக்காம அந்த ஓட தண்ணிக்குள்ள இறங்கி போயிடுது. அதை பார்த்துட்டு காட்டுக்குள்ள விழுந்தடிச்சு ஓடி உதக்கடின்னு ஒரு இடத்துல விழுந்து டயர்ட் ஆகி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் கவனிக்கிறாரு, மேல இருந்து படு பயங்கரமா ஒரு அருவி கொட்டிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தான் அந்த பிரிடியேட்டர் இருந்திருக்கும். சோ அந்த பிரிடியேட்டர் அங்க நின்னு தன்னோட காயங்களுக்கு கீழே இருக்க சேர் எடுத்து மருந்தா பூசிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே கிரீன் கலர்ல ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு முதல்ல பிரான்சோட பக்கத்துல படுத்து இருந்துச்சு இல்லையா, அந்த முதலைய தண்ணிக்குள்ள பூந்து அதோட வாயை 2ஆ பிச்சுட்டு திரும்பவும் அலறவும் பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பதுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜீட்டோ அந்த குரலை கேட்டுட்டு பிரான்சோ எப்படியாவது காப்பாத்தணும், அது எந்த இடத்துல இருந்து சத்தம் விடுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த வழியா போறதுக்காக ட்ரை பண்றாரு. அவருக்கு தண்ணியில இருந்து ஏதோ ஒண்ணு இந்த ஃபிளைட்ல இருந்து விழும் இல்லையா, அந்த மாதிரி மீத பாகங்கள் கிடைக்க சோ இந்த இடத்துல ஒரு ஃபிளைட் இருக்கு, ஒரு கத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்றதுக்கு யாராவது இருந்திருக்கணும் இல்லையா. அதை தேடி போகும்போது ஒரு பொணம் மரத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்துட்டு பயந்து போய் பின்னாடி 2 அழி எடுத்து வைக்க திடீர்னு பள்ளத்தாக்குள்ள விழுந்துறாரு ஜீட்டோ. இந்த குழிக்குள்ள ஒரு மான்ஸ்டர் நின்று இப்படியே பாக்குமா, அதை பார்த்துட்டு மரண பயம் என்ன ஏதுன்னு உத்து பார்த்தா அது செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது போல இருக்கு. உடம்பெல்லாம் புழு புழுத்து கிடக்கு. மேல வந்து பார்த்தா நிறைய புல்லட்ஸோட கேப்ஸ் எல்லாம் கிடக்கு. சோ மேல இருந்து விழுந்த சோல்ஜரை இந்த மான்ஸ்டர் வந்து தாக்க வந்திருக்கு. இவரும் அதை சுட்டு கொண்டதுனால இந்த பள்ளத்துல விழுந்து அப்படியே புழு புழுத்து போய் கிடக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து சில துப்பாக்கிகள் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த பிளைட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போக இந்த பக்கம் பிரான்சோ காட்டுறாங்க. இருட்டாயிடுது. அவரும் இந்த அமெரிக்கனோட பிளைட் வெடிச்சு சதறி கிடக்கிறத பாக்குறாரு. இது இங்க இருந்துச்சுன்னா மெயின் பாடி எங்க இருக்கும் அப்படின்னு பொறுமையா தேடி போகும்போது ஏதோ பலவிதமான சத்தங்கள். சோ கையில எதுவுமே இல்லாம இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பிளைட்ல இருந்து இரும்பு துண்டுகள் சில எடுத்து அப்படியே கூறுகிட்டி மாதிரி பண்ணி அதை ஒரு குச்சில சொருவி இப்ப அந்த பிளைட்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு பொறுமையா எட்டி பார்த்து தேடும் போது பிளார் கன் கிடைக்குது, லைட்டர் கிடைக்குது, சிகரெட் டப்பாவும் கிடைக்குதுங்க. அப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கு. அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போது அது ஒரு அமெரிக்கன் பிளைட்ங்கிறத கண்டுபிடிச்சிடாரு. சிகரெட் இருந்தா போதுமே அப்படின்னு அந்த பிளைட்ல உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா சிலப்பு சத்தம். டக்குன்னு கையில வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்துட்டு அதை தாக்க போக நல்ல விளையாது மான்ஸ்டர் இல்ல ஜீட்டோ. இப்ப 2 பேரும் பரவாயில்லடா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டோம் இல்லையா, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு குகைகள்லாம் நிறைய இருக்கு. அதுல அந்த கையில எடுத்த லைட்டர் இருக்கு இல்லையா, அதோட வெளிச்சத்தை வச்சு உள்ள போக போக அது போய்கிட்டே இருக்குங்க. இந்த மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, இது பிரிடியேட்டர் வகையை சார்ந்ததுதான். ஆனா இது ஒரு கடல் வாழ் உயிரினம் அப்படிங்கறத பேசிக்கிட்டே இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய மான்ஸ்டரோட முட்டையே இருக்குங்க. அதை கொல்லலான்ட்டு சீட்டோ போக ஐயோ அதை மட்டும் பண்ணிடாத, அதுங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விடாது, இத ஒரு கை நம்ம பார்க்கலாம் அப்புறமா வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு போக ஒரு பிரிடேட்டர் இவங்கள தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அதை மோப்பம் முடிச்சே வந்துருதுங்க. அந்த குழிக்குள்ள ஒரு மான்ஸ்டர் செத்து கிடக்கும் இல்லையா, அதை பாக்குது, தொங்கிட்டு இருக்க செத்த மனுஷனை பாக்குது. இவங்க 2 பேரும் இத சும்மாலாம் அப்படியே நம்ம கொல்லக்கூடாது, ஒரு பாம் போட்டு தான்டா கொல்லணும், இங்க இருக்கிறது ஒண்ணுதான், ஆனா இந்த பாறைகளுக்கு நடுவுல இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பாம்பை எடுத்துட்டு வந்து அதை எப்படியாவது ஓபன் பண்ணணும்ட்டு பிரான்சோ ட்ரை பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணாத, இதே இடத்துல வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சீட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மான்ஸ்டரும் இவங்க 2 பேரும் எழுப்புற சத்தத்தை கேட்டு பொறுமையா உள்ள வரும் பாருங்க. இதுல இவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் சண்டை வந்துட்டு இதை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற, அப்படி அது வந்துருச்சுன்னா அந்த நேரத்திலேயே ஓபன் பண்றது அப்படின்ற மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு அசைவு கேக்குது.
சரின்னு இதை வெடிக்க வைக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியில போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சீட்டை மட்டும் வெளியில வந்து ஃபிளேர் கன்னை பத்த வச்சு கிடைக்குமான்னு பார்க்கும் போது இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் வந்துச்சு இல்லையா, நெருங்கியே வந்துருது. அதை பார்த்துட்டு ஜீட்டோ சும்மா இல்லாம தான் கையில வச்சிருக்கிற பெரிய கத்தியால அது கூட போராடிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஃபைட். இந்த பக்கம் பிரான்சோ பயங்கரமா அந்த பாம்பை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஃபைனலா ஓபன் பண்ண முடியலன்னு அட்லீஸ்ட் ஜீட்டோவாது காப்பாத்தலாம் அப்படின்னு வெளியில வந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதுவும் ஒளிஞ்சாங்கண்டு விளையாடுதுங்க. அந்த சமயத்துல இவங்க ஃபிளேர் கன் போட்டாங்க இல்லையா, இந்த சிக்னலை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. அதை ரெண்டு பேரும் கவனிச்சிடுறாங்க. இதுல பயங்கரமான சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பிரான்சோவை அந்த மான்ஸ்டர் தனியா தூக்கிட்டு போய் கொடுமை பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஜீட்டோவால சும்மா இருக்க முடியாது. கையில வச்சிருக்க கண்ணால அந்த மான்ஸ்டரோட கண்ணிலே சுடுறான். இதுவும் அவனை விட்டுட்டு இவனை தாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது ஒரு கண்ணால இந்த மிருகத்தோட முட்டை அப்படியே தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை எப்படியாவது கொல்லலாம் அப்படின்ட்டு அதை குறி வச்சு சுடும் போது அதுல இருந்து மான்ஸ்டர் கீழே விழுந்துரும். அதை பார்த்துட்டு இது சும்மா இருக்குமா, கத்தரி துடிக்குதுங்க. இன்னும் இதுக்கு கோவம் அதிகமா தான் ஆகுது. இந்த பக்கம் பிரான்சோக்கு பயங்கரமான அடி, வயிற்றுல எல்லாம் நகத்தால குத்தி கொதறி வச்சிருக்கும். ஜீட்டோ அவனை தூக்கி ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்றான். தன் கையில இருக்கிற கயிறுகள் அதெல்லாம் வச்சு கட்டி எப்படியாவது சேவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அது சும்மா இருக்குமா, தன்னோட குழந்தைய எடுத்து பாக்குது. அந்த மான்ஸ்டர் செத்து போய் உயிர் இல்லாம கிடக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு இன்னும் சென்டிமெண்டா அது ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கும் பாருங்க. இந்த சமயத்துல டேய் நீயாவது உயிர் தப்பிச்சு இந்த இடத்த விட்டு போ, என்னால பழைக்க முடியாது, ஆல்ரெடி அது என்ன கொன்னுடுச்சு, இதை எடுத்துட்டு போன்ற மாதிரி சில விஷயங்களை கொடுக்க இந்த பக்கம் இந்த மான்ஸ்டர் குத்து இருமா கொலை இருமா கிடக்குற பிரான்சோவை சும்மாவா விடும். கிட்டக்க நெருங்கி தாக்கலான்னு வரதுக்குள்ள இந்த பக்கம் ஜீட்டோ அந்த மலையை விட்டு வெகு தூரம் போயிருப்பான். இவ்வளவு நேரமா எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த பாம்போட கேப் ஓபன் ஆகாது. பட் இந்த தடவை ஒரு அடியில அந்த கேப் ஓபன் ஆகி தான் சாக போறோம்னு நினைக்கும் போது பிரான்சோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அத ஜீட்டோவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கண்ணீர் விட்டபடி அந்த இடத்தை விட்டு ஓடும் போது திரும்பவும் அந்த கடற்கரையும் வந்துருதுங்க. அந்த கடற்கரையில முட்டி போட்டு பிரான்சோ இல்லாத ஜீட்டோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அண்ணோட சாவத்தை எடுத்துட்டு தனக்காக இப்போ உயிர் கொடுத்திருக்காரு இல்லையா, அதை நினைச்சு என்னதான் ஒரு எதிரியா இருந்தாலும் நண்பன் ஆயிட்டா இந்த அளவுக்கு உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட பின்னாடி இன்னும் அந்த பிரிடியேட்டர் வந்து நிக்குமா. ஜீட்டோவை பிடிச்சு அப்படியே இழுக்க அது ஒரு டெட் பாடியா கீழே சரியுது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஜீட்டோ பயங்கரமான பிளான் பண்ணி மண்ணுக்கடியில புதைஞ்சு மண்ணுக்குள்ளே இருந்து எழுந்து வந்து அந்த மான்ஸ்டரை எதிர்கொள்ள அதுவும் ஒத்த கண்ணை எழுந்துக்கிட்டு பயங்கர வெறியோட ஜீட்டோவை தாக்க வரும். பட் ஜீட்டோ கையில தான் பெரிய கூர்பால் இருக்கே, அந்த வாளை வச்சு பயங்கரமா ஃபைட் பண்ணி அதை கொண்டு போட்டுறாரு. அது கம்ப்ளீட்டா செத்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு மிருகம் காட்டுல அப்படியே மறைஞ்சு ஓடுது. கடற்கரைக்கு போய் தான் கையில இருக்க பிளேர் கன்ன சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே படுக்கும் போது பிரான்சோ கொடுத்து அந்த ஆம்லெட்டை எடுத்து பார்க்க அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப ஜாப்பனீஸ் வீரர் காப்பாத்தப்பட்டுட்டாரு. பட் பிரான்சோ பத்தின டீடைல்ஸ் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கப்பல்ல ஆரம்பிச்சு தீவுல வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி முடிக்க அந்த ஆபீசரோ உனக்கு சிகரெட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கும் பிரான்சோட ஞாபகங்கள் வருது. அவனும் அப்படிதான் சிகரெட் பிடிக்கணும்னா ரொம்ப ஆசைப்படுவான் அப்படின்ற மாதிரி அந்த சிகரெட்டை வாங்கி பிரான்சோட ஞாபகங்கள்ல பத்த வைக்க அது அங்க இருக்க ஆபீசர்ஸ்க்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது. இந்த படத்துல ஒரு விஷயத்த நல்லாவே சொல்லிருக்காங்க. இந்த காலத்துல உயிருக்கு உயிரான நண்பர்கள் பல பேர் துரோகம் பண்றத பார்த்திருக்கோம். பட் பிறப்பிலே பரம எதிரியான ரெண்டு நாட்டுக்காரங்க ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம போராடி இருப்பாங்க. இன்னும் ஜீட்டோக்கு பிரான்சோட நினைப்பு இருக்கும். அப்படியே பிளைட்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியே பார்க்க திரும்பவும் அந்த தீவை காட்டுறாங்க. இவங்க பிளைட் பறக்கிறத பார்த்துட்டு இன்னொரு மான்ஸ்டர் தூரமா கத்த இந்த படத்தை இதோட முடிச்சிருக்காங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.